ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம S3னா என்ன, S3யோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணி எப்படி அந்த URL வழியாக நம்ம அதை அக்சஸ் பண்ணோன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்கெட் பாலிசிஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அந்த பக்கெட் நம்மளோட யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி. தென் ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டை நம்ம S3 யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா என்னன்னாங்க, ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்றது வந்து அது அதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜுமே தனித்தனி HTML இருக்கும். அந்த HTML நம்ம ஒரு யூசர் ஆக்ஷன் எது மூலியமாவோ அதை அப்டேட் பண்ண முடியாது. இட் ஜஸ்ட் பி தேர் அண்ட் நம்மளால அதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் வி கேன் வியூ, நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட் அதை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. டைனமிக்ன்றது அதில் நம்ம பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். லைக் ஒரு இப்போ வெப்சைட்டில் மேலே டார்க் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, டார்க் தீம் சேஞ்ச் பண்ணுறோம், லைட் தீம் சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சைட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை தான் டைனமிக் வெப்சைட். LNT அப்படின்ற ஒரு வெப்சைட் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட். இந்த வெப்சைட் இது இப்படியே தான் இருக்க போகுது. இந்த வெப்சைட்டை நம்மளால யூசர் சைட்லேருந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்மளால இதில் எதுவுமே எந்த ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ மாதிரி நம்ம இதை பார்த்துக்கிறோம், அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட். இதோட HTML வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக இதுதான் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட் அப்படின்னா என்னன்னா, Amazon.in அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நம்மளால இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு HTML இங்கே சேஞ்ச் ஆகும். அண்ட் சைன் இன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வேற ஒரு பேஜ்க்கு போகுது. ஸோ பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதை வந்து நம்ம டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் சிம்பிளான டிஃபரன்ஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட்க்கு. ஓகே, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பக்கெட் பாலிசிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் இந்த ஐடியாவை நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலான்றத இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா பக்கெட் பாலிசிஸ் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற வெப்சைட்டை கிளைண்ட்ஸால் எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பக்கெட் பாலிசி பார்க்குறோம். ஓகே, நான் என்னோட கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிக்கிட்டேன். இப்போது S3க்கு பக்கெட் பாலிசிஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, மொத்தத்துக்கு ஒரு 3 வழி இருக்குங்க. அதாவது Amazon ரெக்கமெண்ட் பண்ணுற 3 வழி இருக்குங்க. அது என்னென்ன வழினா, ஃபர்ஸ்ட் ஒன் த்ரூ IAM பாலிசி ஜெனரேட்டருங்க. IAMல எப்படி பாலிசிஸ் நம்ம அட்டாச் பண்ணலாம்? ஆக்சுவலா நம்ம S3ல யூஸ் பண்றதுமே ஒரு IAM பாலிசி தான். ஸோ IAM அப்படின்னா என்ன? IAM எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க என்னோட பிளேலிஸ்ட்லயே IAM அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க IAM பார்த்துட்டு வந்துருங்க. சிம்பிளா சொல்லணும்னா IAMன்றது ஒரு அக்சஸ் மேனேஜ்மென்ட்காக யூஸ் பண்ற ஒரு AWS சர்வீஸ் தான் IAMன்றது. ஓகே. செகண்ட் ஒன் S3க்குள்ளேயே பக்கெட் பாலிசி ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குங்க, Amazon யூஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன் தனியாக பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் அலோனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தவிர்த்த வேறு வழி இருக்கா அப்படின்னா, மேனுவலாக நம்மளே கோடிங் பண்ணுறது. ஸோ டோட்டலி 3 + 1 இத்தனை வழி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம IAM பாலிசி ஜென்ரேட்டர் வழியாக பார்த்துக்கலாம். இப்போ நான் AWS அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன். IAM நான் போகிறேன். ஓகே, போயாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாலிசிஸில் போயிட்டு கிரியேட் பாலிசி போனதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜேசன் ஒன்று இருக்குது. இதே பேரலாக நான் S3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம அருண் ஃபீட்லெட் டெமோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதான் நம்மளோட பக்கெட்டு. இந்த பக்கெட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே தான் நமக்கு பக்கெட் பாலிசிஸ் இருக்கும். ஸோ இங்கே பக்கெட் பாலிசின்னு இருக்கா. ஸோ இதை எடிட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவலாக நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ இங்கே IAM பாலிசி மூலிமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சர்வீஸ் தேவை? S3க்கான பக்கெட் பாலிசி கிரியேட் பண்ணுறோமா? ஸோ நம்ம S3 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இங்கே ஆக்ஷன்ஸ் அளவில் என்னென்ன ஆக்ஷன்ஸை நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. பை டிஃபால்ட் நம்ம இப்போ எல்லா ஆக்ஷன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிறோம். நான் இந்த பக்கெட் பாலிசியோட டாக்குமெண்டேஷனை வந்துட்டு நான் என்னோட கிட்டப்லேயும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 443 பக்கெட் பாலிசி சர்வீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். S3யை பொறுத்தவரையும் 400+ பாலிசிஸ் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி லிஸ்ட் பண்ணிக்கலாமா,
ரீட் பண்ணிக்க போறோமா, ரைட் பண்ணிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஸோ நான் இந்த கிளாஸ்க்கு நான் S3 ஆக்ஷன்ஸ் அலோ ஆல் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். குடுத்ததும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்ல யார் யாரெல்லாம் இத அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேவா? நான் ஆல் எல்லாருமே அத அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இங்க ரெக்வெஸ்ட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்க வந்துட்டு இந்த ஐபிலருந்து வந்தா மட்டும் அத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல எம்எஃப்ஏ யூஸ் பண்ணியும் இந்த கண்டிஷன நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதுதான் நம்ம குடுத்திருக்கிறது. 1, 2, 3 எம்எஃப்ஏயும் வேண்டாம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ரிசோர்ஸஸ் அண்ட் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம், அதுல என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் அலவுடுன்னு. ஸோ இதோட பாலிசி நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஜேசன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா, இங்க வந்துருச்சு பாருங்க. இதுதான் நம்மளோட பாலிசி. இந்த மாதிரி தான் நான் எனக்கு வேணும்ன்றத நான் GitHubல ஜெனரேட் பண்ணி நான் ரெபாசிட்டரியில போட்டு வச்சிருந்தேன். அத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அலோ ஆல் பப்ளிக் அக்சஸ். இது இப்படிதான் குடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இது உங்களுக்கு எப்படி குடுக்கணுமோ குடுத்துக்கலாம். குடுத்தீங்கன்னா, எஃபெக்ட் என்ன பண்ண போறீங்க? அலோ. ஆக்ஷன் என்ன பண்ண போறீங்க? S3. ஸ்டார் அப்படின்னா S3ல இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இங்க ரிசோர்ஸ் அப்படின்றது நீங்க இந்த பர்ட்டிகுலர் பக்கெட் அப்படின்னு இல்லாம, மொத்தத்துக்கு S3ல இருக்கிற எல்லா சர்வீசஸையுமே எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாலிசி தான் இந்த பாலிசி நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ S3க்குள்ள அ S3க்குள்ள பக்கெட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கே. இப்ப இதுல சைட்ல இருக்குல்ல, இது என்னங்க சொல்றாங்க? இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னாலும், அ நமக்கு இந்த 2யும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்காக தான் நான் இப்ப பேரலலா ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதுலயும் வெர்ஷன்ஸ் சேமா தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் சேமா. இது நம்ம ஆல்ரெடி என்னோட GitHubல இருந்து நான் எடுத்தது. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த பக்கெட் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் IAM கிளாஸ்ல சொன்ன மாதிரியே லீஸ்ட் பிரிவிலேஜ் எவ்வளோ குடுக்க முடியுமோ அவ்வளோ குடுத்துக்கிறது நமக்கு பெட்டர். அதுக்காக ஸோ ஆக்ஷன்லயுமே எனக்கு கெட் அண்ட் லிஸ்ட் மட்டும் தான் குடுத்துருக்கேன். இங்க நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, S3 ஆல் எல்லா ஆக்ஷன்ஸுமே அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரிசோர்ஸ் வந்து என்னோட பக்கெட்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணிக்கிற மாரி, பிரின்சிபல் ஆல் பப்ளிக் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் குடுத்துருக்கேன். சேம் பாலிசி தான் இங்கேயுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம பக்கெட் பாலிசிக்குள்ளேயே இது ஒரு பாலிசி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம்? ஓகே. நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா ஜெனரேட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பாலிசி எக்ஸாம்பிள்ஸ்ன்னு அவங்களே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்ணிடுவேன். இத நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு 4, 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆல் பப்ளிக் அக்சஸ் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன சர்வீஸ் தேவை? S3 அப்படின்ற ஒரு சர்வீஸ்க்கு தேவை. S3ல நமக்கு என்ன ஆக்ஷன்ஸ் வேணும்? எல்லா ஆக்ஷன்ஸுமே வேணும். ஸோ S3 ஸ்டார் குடுத்துட்டாங்க. ஓகே. நமக்கு எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரிசோர்ஸ். இப்ப என்ன ரிசோர்ஸ் டைப்ங்க நமக்கு வேணும்? பக்கெட்டா? ஆல் ரிசோர்ஸா? இல்ல ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாரியா? நம்ம அப்ப குடுத்த மாரியே ஆல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். இப்போ ஆல்ன்னு குடுத்துறதுனால நமக்கு ரிசோர்ஸ் ARN வந்து என்னன்னு கேட்கல. இப்ப இதுவே நம்ம பக்கெட் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க நம்மளோட பக்கெட் நேம என்டர் பண்ண சொல்லுது. இப்ப நம்ம பக்கெட் நேம் என்ன? அருண் ஃபீல்ட்ல டெமோ. இதுதான் நம்மளோட பக்கெட் நேம். ஸோ இந்த பக்கெட் நேம நீங்க இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட் ரிசோர்ஸ்ன்னு குடுங்க. நமக்கு இங்க வந்துருச்சுங்க. இந்த பக்கெட்ட மட்டும் அலோவ் பண்ணு. யாருக்கு? எல்லாருக்குமே அலோவ் பண்ணு. ஸோ இந்த இடத்துல நீங்க பிரின்சிபல் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம எல்லாரையுமே அலோவ் பண்றோம். அதனால இங்க பிரின்சிபல் கேட்காது. இங்க ஆ ஓகே. இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் பிரின்சிபல்ஸ் வந்து எல்லாருக்குமே SSC, KMS எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ம். இதுல பார்த்தீங்க இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல்ல எந்த யூசர் மட்டும் இத அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. இது அக்கவுண்ட் ஐடி. அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத ஜான் டோ அப்படின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல இருக்கிற அந்த IAMல இருக்கிற அந்த ரோல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த S3 பக்கெட்ட வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஜெனரலா S3 பக்கெட் கிரியேட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ 3 ஒன் என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க பாலிசி ஜெனரேட்டர்ன்னு. இது ஸ்டாண்ட் அலோன் பாலிசி ஜெனரேட்டர். இந்த பாலிசி ஜெனரேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி S3க்குள்ள இங்க ஒரு இது வச்சு பண்ணோம். IAMக்குள்ள நமக்கு விஷுவல்னு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு பாலிசி கிரியேட் பண்ணோம். இப்ப அதே மாதிரி இங்க தனியா அவங்க குடுத்துருக்காங்க. நீங்க என்ன பாலிசி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இப்ப S3, SNS, VPC இந்த IAM இந்த 5க்குமே தனித்தனியா குடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்னத்த S3 பக்கெட் பாலிசி. என்ன பண்ண போறோம்? அலோவ் பண்ண போறோம். யார் அலோவ் பண்ண போறோம்? எல்லாரையுமே அலோவ் பண்ண போறோம். என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண போறாங்க? எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ண போறாங்க. ஆல் ரிசோர்ஸஸ்
கொடுத்துட்டு ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். ஆட் ஆனதும் ஜென்ரேட் பாலிசின்னு கொடுங்க. நமக்கு அங்கே கிரியேட் ஆன அதே மாதிரி விஷயம் இங்கேயும் கிரியேட் ஆகிடும். பட் இங்கே பிரின்சிபலில் ஸ்டார் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே நம்ம கிரியேட் பண்ணும்போது பிரின்சிபல் அப்படின்றது வெறும் பிரேசிஸாக இருக்குது. ஸோ நம்ம வெறும் பிரேசிஸாக இருந்தால் அது ஒர்க் ஆகாது. நம்ம ஸ்டார் அப்படின்னு யார் அலோவ் பண்ண போகிறோன்றதை நம்ம கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று கொடுக்கவே இல்லை. அதனால அது அங்கே தேவையில்லை. அது கொடுத்தா தான் எடுத்துக்கும். கொடுக்கலன்னா எடுத்துக்காது. ஏன்னா ஜேசன் ஆப்ஜெக்ட்ன்றதுனால. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணீங்கனாலும் அப்போ நம்ம என்ன அச்சீவ் பண்ணோமோ அதே இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ஜெக்டை போய் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே அக்சஸ் டினைடுன்னு இருக்கு. ஏன் இதனால? லெட்ஸ் டிபக். ஓகே ஓகேங்க. என்னன்னா, நம்ம இந்த பக்கெட்ட மட்டும் தான் அக்சஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோமே தவிர்த்து, இதுல இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லல. ஸோ லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அதோட பாத் தான் நம்ம கொடுக்கணும்னு. அப்போ இந்த பக்கெட்குள்ள இருக்கிற எந்த ஃபைல்ஸ் வேணாலும் அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னோட இது வந்துருச்சுங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் பக்கெட் பாலிசி பத்தினது. இதுல இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படிங்க ஸ்டாட்டிக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் google.com போய்க்கிறேன். எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ HTML டெம்ப்ளேட் ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெம்ப்ளேட் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேருந்து ஜஸ்ட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அலெக்ஸ் ஸ்மித் அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, இதை நான் சும்மா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பாத்லேயே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசெட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, index.html, போர்ட்ஃபோலியோ டீடைல்ஸ், readme.txt, இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நான் என்னோட S3 பக்கெட்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன்? ஐ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கு. நான் இங்கே எனக்கு வெப்சைட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு என்கிரிப்ஷனுக்கு எதுவும் வேண்டாம். கிரியேட் ஃபோல்டர். இப்போ இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன அப்லோட் பண்ண போகிறோம்? இந்த ஐ போர்ட்ஃபோலியோன்றதுல உள்ள ஐ போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, அப்லோட் கொடுத்துடலாம். ஓகேங்க, எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த பக்கெட் அண்ட் இங்கே index.html அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா? இந்த index.html ஆக்சுவலாக எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் index.html அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அதுதான் இண்டெக்ஸிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரும் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரும் இங்கே நமக்கு அப்டேட் ஆகவே இல்லைங்க. இந்த அசெட்ஸ்குள்ளே தான் CSS, IMG, JS எல்லாமே இருக்குது. அதனால வெறும் இதில் இருக்கிற ரா HTML ஃபைல் மட்டும்தான் நமக்கு இங்கே வருது. ஸோ இப்போ இந்த அசெட்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே அப்லோட் பண்ணணுங்க. ஓகே, நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். மொத்தத்துக்கு 11.1 MB. ஸோ இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு என்ன வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோமோ அங்கே உள்ள மாதிரி எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா CSS ஒர்க் ஆகுது, HTML ஒர்க் ஆகுது, இங்கே இருக்கிற ஃபார்ம்ஸுமே ஒர்க் ஆகுது. அவ்வளோதாங்க. இப்படி தான். இப்போ நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இதை மாதிரி S3க்குள்ள ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன இந்த லிங்க் அப்படி இருக்குது, எனக்கு இப்போ வந்து arunfeedler.comனு வேணும், நான் அதை வச்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம தனியாக டொமைன் அப்படின்னு ஒன்று வாங்கி AWSல Route 53 அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி இந்த S3ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறத
நம்ம ஒரு ரீடபிள் ஃபார்மேட் லைக் arunfiedler.com அப்படின்னு நீங்கள் வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.